ஷார்ப்பா 2 மணிக்கு நைட்டு நான் வந்துடுறேன்னு சொன்ன ஸ்பாட்டுக்கு, அதே மாரி நைட்டு 2:10க்கு நான் ஷார்ப்பா கல்யாண மண்டபத்துக்கு லொகேஷனுக்கு போயிட்டேன். ஆடு ஃபுல்லா வந்து ஆட்டோல இருக்கு. பக்காவா இருக்கு. நான் உட்கார்றதுக்கு கூட எனக்கு இடம் இல்ல. அந்த மாரி ஃபுல்லா ஆட்டோ ஃபுல்லாவே ஆடுங்களா இருக்கு. அத எடுத்துட்டு போயிட்டு நல்ல வேளை இந்த கல்யாண மண்டபத்துல லிஃப்டும் இருக்கு. ட்ரை சைக்கிள் மாரி ஆட வச்சு தள்ளிட்டு போறதுக்கு ஒரு சின்ன வண்டி மாரியும் இருக்கு. அத எடுத்துட்டு 4த் ஃப்ளோர்ல போயிட்டு நம்ம மொட்டை மாடியில இன்னைக்கு வெட்ட போறோம். கஸ்டமர் கண்ணு முன்னாடி நம்ம வெட்டி குடுக்குறது தான் இன்னைக்கு நம்மளோட வேலை. எவ்வளோ கேஜின்னு தானே கேக்குறீங்க? 450 கேஜி மட்டன் ஆர்டர் இன்னைக்கு இருக்கு. நைட்டு 2 மணிக்கு. அவங்களுக்கு நம்ம 5 மணிக்கெல்லாம் குடுக்கணும். பட் நான் ஒரு 6 மணிக்கெல்லாம் குடுத்துட்டேன். எனக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கு கூட டைம் இல்ல. வீட்டுல போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸோட இன்னைக்கு நான் கறி வெட்டுறேன். நைட்டு ஃபுல்லாவே விடிய காலையில ஆகுற வரைக்கும் நான் கறி வெட்டிட்டே இருக்கிறேன். பெரியவங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா விடிய காலையில எவ்வளவு சீக்கிரமா எழுந்துக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமா உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது இன்னைக்கு உண்மைதான். நான் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறேன். அதுவும் இல்லாம மொட்டை மாடியில சன்செட் பார்த்துட்டே இன்னைக்கு செம்ம விவோட வெட்டிட்டு இருக்கேன். வேலையை என்ஜாய் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். அந்த ஆர்டரை முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போக முடியாது. நம்ம ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு சண்டேன்றதால கடைக்கு போனா கடையில ஃபுல்லா லோடு இறங்கி இருக்கு. ஆர்டர்ஸும் தனியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 830 கிலோ ஆர்டர் இருக்கு. அத முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமா கொடுக்கணும். ஒரே ஆளுக்கு இல்ல. ஒரு கஸ்டமருக்கும் தனித்தனி ஆர்டர் இருக்கு. 100 கிலோ ஆர்டர் இருக்கு. 230 கிலோ ஒரு ஆர்டர் இருக்கு. தோலை உரிச்ச ஆர்டர் இருக்கு. தோலோட ஒரு ஆர்டர் இருக்கு. இந்த மாதிரி 830 கிலோ மொத்த ஆர்டர் இன்னைக்கு இருக்கு. அது போக மத்தியானமும் ஸ்கின்லெஸ் ஆர்டர் இருக்கு. ஆர்டர் பேக்கிங் ஆயிட்டு இருக்கு. பேக்கிங் ஆன உடனே டெலிவரிக்கு நம்ம அனுப்பணும். அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபன் இல்ல, மதியானம் லஞ்ச் இல்ல. மதியானம் லஞ்சு ஈவினிங் 6 மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு.